கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளியில நம்ம இந்திய வீரர் இரண்டாவது இந்திய வீரர் கால் தடத்தை பதிக்கக்கூடிய ஒரு நிலையில இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 சோதனைகளை மேற்கொள்ள இருக்கிறதா, இந்த 14 நாட்கள் 60 சோதனைகள் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதில் 7 சோதனைகள் இந்தியா முன்மொழிந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை நாம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாதிரியான சோதனைகளை இந்திய தரப்புல இருந்து முன்மொழியப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்களை அவங்க மேற்கொள்ள இருக்கிறாங்க சார் இந்த 14 நாட்கள்? இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது அந்த பெயர் குறிப்பிடுவது போல விண்வெளியில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த அமைப்பு என்பது விண்வெளியில் ஒரு மனிதன் தனக்கென ஒரு கூடு கட்டி கொண்டது போன்ற ஒரு நிலை கூட சொல்லலாம். விண்வெளியில் தனக்கென மனிதன் ஒரு கூடு கட்டி கொண்டிருக்கிறான் என்றால் அது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் தான். அங்கு சென்று தொடர்ச்சியாக விண்வெளி வீரர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மையில் கூட சுனிதா வில்லியம்ஸ் அங்கு சென்று மிகவும் தாமதமாக பூமிக்கு திரும்பிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். நீண்ட நாட்களாக இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது என்பதை பார்க்கிறோம். 1998ஆம் ஆண்டு இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தினுடைய அந்த கட்டமைப்பு பணிகள் என்பது தொடங்கியது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அங்கு விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு விண்வெளி வீரர்கள் செல்வதனுடைய நோக்கம் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான இந்த ஆய்வுகள் என்பது பல வகைப்பட்டதாக இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். முதன்மையாக விண்வெளியில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய உடல் நலம் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விண்வெளி என்பது இப்பொழுது சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையமானது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது. இந்த 400 கிலோமீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட வெற்றிடம் போன்ற ஒரு நிலைதான் அங்கு காணப்படும். அது மட்டுமல்ல, அங்கு ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையை உடல் உணராத நிலையில் அவர்கள் மிதந்த அந்தரத்தில் மிதந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதர்களினுடைய உடல் நலத்திற்கு என்ன நேரிடுகிறது, ரத்த ஓட்டத்திற்கு என்ன நேரிடுகிறது, எலும்புகளுக்கு என்ன நேரிடுகிறது, அதே போல உடல் இயக்கம் என்பது எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்த ஆய்வுகள் முதன்மையாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஆய்வுகளினுடைய நோக்கம் எதிர்காலத்தில் பல்வேறு வகையான விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளையும் கருவிகளையும் உருவாக்குவதுடன் இந்த ஆய்வினுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அங்க திரையில் பார்த்து கொண்டிருக்கிற காட்சியானது டிராகன் விண்கலமானது வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சென்றதை சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரது பெற்றோரும் சகோதரியும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்தோம். இந்த வீரர்கள் இங்கு சென்று அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதில் முதன்மையான ஆய்வு என்பது அவர்களது உடல் நலம் தொடர்பானது. ரத்த ஓட்டம், எலும்புகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உடல் இயங்கியல் செயல்பாடுகள் எப்படி நடைபெறுகின்றன என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இது முதன்மையான ஆய்வாகும். அத்தகைய ஆய்வுகளையும் கூட இந்த 4 வீரர்களும் குறிப்பாக இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவும் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த விண்வெளியில் இருக்கும் பொழுது இந்த விண் கதிர்கள், காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அண்ட கதிர்வீச்சுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட கதிர்வீச்சுகளினால் என்ன பாதிப்பு நேரிடுகிறது என்பது ஆய்வு செய்யப்படும். அத்தகைய கதிர்வீச்சு பாதிப்புகள், அப்படி கதிர்வீச்சு பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உடைகளை அவர்கள் அணிந்திருந்தாலும் கூட அது எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பாக வேறு பிற உயிரினங்கள் மூலமாக கூட ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். உதாரணமாக இப்பொழுது சுபான்சு சுக்லாவிடம் இந்த டர்டிகிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய உயிரினம் இருக்கிறது. அது இந்த குளங்களில், பாசிகளில் இருக்கக்கூடிய உயிரினமாகும். இந்த டர்டிகிராஸ் மோஸ்பிக்லெட் என்று அதை சொல்வார்கள். அந்த நுண்ணிய உயிரினமானது இப்பொழுது விண்வெளிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயிரினம் -200 டிகிரியிலிருந்து +200 டிகிரி வரையிலான வெப்பநிலையை தாங்கக்கூடிய திறனை பெற்றதாக இருக்கிறது. கதிர்வீச்சையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதாக அது இருக்கிறது. எப்படி அது தன்னை அப்படி கடுமையான வெப்பநிலைகளுக்கும் கடுமையான குளிர்நிலைக்கும் அது எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, கதிர்வீச்சுகளை எப்படி தாங்கக்கூடிய உயிரினமாக இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் அதில் மேற்கொள்ளப்படும் என்பதை பார்க்கிறோம். ஆக முதன்மையாக விண்வெளிக்கு மனிதர்கள் செல்லும் போது அவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறது, அந்த பாதிப்புகளிலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பான ஆய்வு தான் முதன்மையான ஆய்வு. இதன் பிறகு இயற்பியல், வேதியியல் ஆய்வுகளும் கூட அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மைக்ரோ கிராவிட்டி அல்லது ஜீரோ கிராவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை உணர முடியாத ஒரு சூழலில் எப்படி மற்ற ஆய்வுகளுக்கு, உதாரணமாக பயிர் வளர்ப்பு என்பது பிரபலமாக ஊடகங்களில் பேசப்படுகிறது. இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அங்கு சிறிய பயிர்களை வளர்த்து பார்க்கிறார்கள். அந்த பயிர்கள் அந்த புவியீர்ப்பு உணர முடியாத ஒரு சூழலில் எப்படி முளைக்கின்றன, எத்தனை நாட்களில் முளைக்கின்றன, பூமியில் அவை முளைவிடுவதற்கும் பூமியில் அவை வளர்ந்து செழிப்பதற்கும் அங்கு விண்வெளியில் முளைவிட்டு வளர்ந்து செழிப்பதற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன, அவை எத்தகைய பாதிப்புகளை சந்திக்கின்றன, அப்படி சந்திக்கும் போது அவர்கள் அந்த பயிர்கள் எப்படி தங்களை தாங்களே
தகவமைத்துக் கொள்கின்றன என்பது தொடர்பான அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். ஆக இரண்டாவதாக பிற உயிரினங்களை வைத்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இது தவிர்த்து பல்வேறு வகையான இயற்பியல் வேதியியல் ஆய்வுகளும் கூட மேற்கொள்ள இருக்கிறார்கள். சார், நீங்க இணைப்புல தொடர்ந்து இருங்க, நம்ம பேசலாம். டிராகன் விண்கலத்தின் டாக்கிங் பணிகள் வெற்றிகரமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.